இன்றைய தினம் நடக்கக்கூடிய அரப் லீகினுடைய மாநாட்டிற்கு தலைமை தாங்குவார் என்று அறிவிக்கப்பட்ட சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் என்கிற MBS இன்றைய அரப் லீக் மாநாட்டிலே கலந்து கொள்ள மாட்டார் என்று இறுதி நேரத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு பதிலாக சவுதி அரேபியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் இளவரசர் ஃபைசல் இப்னு ஃபர்ஹான் அவர்கள் தான் கலந்து கொள்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மன்னர் சல்மானுடைய அறிவிப்பின் பிரகாரம் இளவரசர் ஃபைசல் இப்னு ஃபர்ஹான் அவர்கள் குழுவுக்கு தலைமை தாங்கி கலந்து கொள்வார் என்றும் தேவையான எல்லா முடிவுகளையும் அவர் எடுப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எது எப்படி போனாலும் இந்த கூட்டத்தில் சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்கள் தான் தலைமை தாங்குவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அவர் கலந்து கொண்டிருக்க வேண்டும். உலகமே எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான மாநாட்டிலே இன்றைக்கு அவர் பங்கெடுக்காமல் இருப்பது என்பது காசா மக்களுக்கு மட்டுமல்ல, உலகளாவிய மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாகவும் கவலையான செய்தியாகவும் தான் இருக்கும். ஏன்னா இதில் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அவங்க தான் இருப்பாங்க. அது வெளிவிவகார அமைச்சர் எந்த அளவு தூரம் அவர் முடிவுகளை எடுக்க போறாருங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் தற்போது தான் மாநாடு ஆரம்பித்திருக்கிறது. மாநாட்டினுடைய முழுமையான அப்டேட்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம். காத்திருங்கள். அரப் லீகினுடைய மாநாடு காசாவுக்கு விடிவை தரக்கூடிய, காசாவுக்கு நலவை தரக்கூடிய மாநாடாக அமைய வேண்டும் என்று புனிதமிக்க ரமதானுடைய இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும், பாலஸ்தீனம் சுதந்திரமடையட்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் உண்மையான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்காக ரஸ்மின் MISC நியூஸ் அண்ட் ரஸ்மின் MISC அப்டேட் என்கிற நம்முடைய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையை விடுத்தவனாக பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.